வர மாட்டேங்கிற. என்னடா கிரீஸ் டப்பா? கிரீஸ் டப்பான்னு சொல்லாதன்னு சொல்லியிருக்கேன்ல. அண்ணே ஃபோன் உதறது பாருண்ணே. ஏன் டென்ஷனாக இருக்க? ஹலோ சொல்கிறா மாப்ள. பணம் பத்திரம். அண்ணே என்னடா போகிற இடம் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஒரு 5 ரூபா. எனக்கே அவ்வளோதான் கிடைக்குது. போடா. ஜாக்கிரதை, மார்டின் சரக்கு. நான் நேரம் எங்கே வந்துடுறேண்ணா? கால் பண்ணுறா. ம். என்னடா எப்பவுமே தலை சொர்ந்து நிற்பா, இன்னைக்கு பேசாம போறா. டேய் சங்கர், நான் இங்க வா. நீ என்ன அழகன்னு சொல்லும் போதே நான் அலர்ட் ஆயிருக்கணும். இட்ஸ் மை மிஸ்டேக். நான் ஒரு மிஸ்டேக். என்ன கயிறு எடுத்து எடுத்தோட கயிறு. ஏய் வாடா. என்னடா? அத டைட்டா கட்டு. இன்னங்கிட்டே வா. மரியாதைலாம் உனக்கு கிடையாது. அவ கையை பிடி. நல்லா கட்டு. டைட்டா கட்டு மாப்ள. அட்ரா. சொல்லு. என்ன வந்துட்டாளா? வந்துட்டு இருக்கா. வந்துடுவேன். ஏய் சும்மா இருங்க. அப்போ சபேக்கு வந்துரு. சபேக்கா? நான் அங்கே ஆப்போசிட்ல வரேன், நீ அங்கே வந்துரு. இந்த நாய்க்குட்டியில நாய்க்குட்டி அது பொறுக்கும் போது போலதோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இருக்கேன்ப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. டேய் நேரம் ஆச்சுடா. அதுக்கப்புறம் செஞ்சு வச்ச பால் சாதம், தயிர் சாதம் நாக்கி சாப்பிட தெரியணும். இந்த சின்ன சின்ன இளம்பிள்ளையா அது கொட்டிக்க கத்துக்கணும். போத்தா தொண்டல சிக்கி 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 சத்து. டேய் முத்தே, நீ என்ன பண்ற? பேக் கொண்டு போய் இதே ஸ்டைல கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா. பழைய இரும்பெல்லாம் அண்ணன் தானே தூக்கி போட சொன்னாரு. ஏன்னா எதனா முக்கியமான பொருளா? அண்ணன் தானே சொன்னாரு. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டல, உனக்கு ஏன் கீழே தாண்டா சாவு. சரி வா. எல்லாரும் தேடுறாங்க, நம்ம எங்க போய் தேடுறோன்னு தெரியலையே. என்ன சவக்கடங்கு, எப்படி இருக்க? மாட்டின்னு ஆள் இருக்கியா? பின்ன என்னடா, நீ கொடுக்குற குத்தலுக்கும் குடைச்சலுக்கும் ஆள் இருக்காம ஐட்டத்தையா இருக்கிறது?
இல்லைப்பா 4 தடவை ஆளரைக்கு மிஸ் ஆயிருக்கல்லப்பா. ஏய் 4 தடவை மிஸ் ஆனா அது கதை வேற. நாயா பேய அலைஞ்சு இப்போ நச்சுன்னு 40 கொலை பண்ண பசங்களா பார்த்து அனுப்பியிருக்கேன். இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. ஏப்பா மார்ட்டினு, நாங்களே வேற பிரச்சனைகள் இருக்கோம். இப்போ உனக்கு இந்த விளையாட்டு தேவையா? ஏய் நான் என்ன தாயப்பா விளையாடுறதுக்கான ஆரம்பிச்சிருக்கேன். மூன்று பொண்ணு அமைச்சிருக்கட்டும். புரிஞ்சுக்கப்பா, எங்க பக்கம் ஆகலாம், உன் பக்கம் ஆகலாம். என் பக்கம் ஆகாதடா. மிஸ் ஆயிடுச்சுன்னா வேலை மிஸ் ஆச்சுன்னா நாளைக்கு காலங்காத்தால மொட்டை அடிச்சு உங்க காலில் வந்து விழுந்துட்டு இந்த தொழிலை விட்டே போறா. என்ன பேபி, எங்க மேல இவ்வளவு கோவப்பட்ட எப்படிப்பா? இரு. ஹே, நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே மார்ட்டினு. உங்க ஆளுங்க எல்லாத்தையும் போட்டாண்டா. என்ன வேற சண்டைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டான். எனக்கு டைம் பாஸ் ஆகல. அப்புறம் நல்ல விஷயம் என்னன்னா, நீயே வந்து மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்ட. காலைல 10 மணிக்கு வந்துரு. ஏய் மறந்துடாதப்போ அந்த மொட்டை நல்லா முழு பாலிஷா இருக்கணும், புரியுதா? டேய், நான் சொன்னது மட்டும் செய். கிறுக்கு தரம் ஒன்றும் பண்ணாத. லைஃப் செட்டில்ரா, புரிஞ்சுதா? டேய் முத்தா. அண்ணே, பீட்டருக்கு எங்கே வேணா அனுப்பலாமா? அனுப்பி அவன் ஏன் வெளில சுத்திட்டு இருக்கான்? அவன் யாரை தேடிட்டு இருக்கான்? சைலண்ட் அவன் தங்கச்சியை தேடிக்கிட்டு இருக்கான். ஏன் என்னாச்சு? இதை பாருங்க, அவன் தங்கச்சி ஒரு பையனோட ஓடிடுச்சு. அவங்க ஆளுங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. நம்மளால அவன் தனியாக இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பசங்களை இறக்குனேன். கூட்டிட்டு போன அந்த பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு டீல் பேசு. இந்த இல்லை பசங்களை வச்சு. ஏய், காலையில் போய் அவன் காலில் விழுந்து மொட்டடி சொல்றியா? டீல் பேசு. எத்தனை கோடினாலும் நான் தரேன். என்ன உனக்கும் பிடிக்க விட்டாங்களா? ஒருவேளை சார்ஜெட்டு கிட்ட ஓடிட்டானோ? டேய், இவன் ஒருத்தர் இருவா. ஏன் ஃபோன் பண்ண இரு. எப்பறா மாட்டேன்? நேற்றுக்கு தான் சாணியன் காயில் போட்டு 3000 ரூபா கொடுத்து யாருக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்து. நல்ல வேலை உன் கூட நான் வரல. அவனால என்ன பண்ண முடியுன்றத காமிச்சிட்டான்டா. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியுங்கிறது நம்மளும் காமிச்சிடலாமா? என் மூச்சு நிக்கிறதுக்குள்ள ஒரு முடிவெடுத்து தொலைங்கடா. இறங்கிடலாமா? முடிச்சிடலாம். சரி, அந்த பாஸ்கர் நான் போட்டுருவோம்.
பொண்ணு போன் எடுக்க மாட்டேங்கிறா. என்ன சவக்கடங்க பிஸியா இருக்கீங்களா? உன்னை காலையில் 10 மணி தானே மொட்டை அடிச்சு வர சொன்னேன். போன வேடா. டேய் சும்மா சும்மா தங்கச்சி வேணாமா? என்னடா சொல்ற? லவுட் ஸ்பீக்கர் போடுறான். சைலண்ட். தங்கச்சி வேணாமா? யானை காதுல இருக்கிற எறும்பு அது கால கிட்ட விழுந்தா என்ன ஆகும்? மண்ணோட மண்ணாகும். இப்ப அந்த எறும்பு என் குடோனுக்கு வரணும். தனியா வரலன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். அவனை வர சொல்ற ஃபர்ஸ்ட். டேய் வண்டியரா. ஆரம்பிச்சிட்டான். அட அரபோத நானே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நீ ஆரம்பிச்சிடாத, அப்புறமா பாத்துக்கலாம். டேய் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஒரு 100 ரூபா தான்டா கேட்டேன், போய் எடுத்துட்டு வாங்கடா. போலீஸா? வழக்கமாக நிற்க மாட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் எதுவும் ஆகாது. இப்போ என்ன பண்றது? நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத. பொண்டாட்டி கடிக்க, மாமியார் மிதிக்க. அக்க வெட்டின கிளி ரவுத்தரும் பழகி ஒன்னும் ஆக போறதில்ல தம்பி. உன் உடம்ப பத்திரமா பாத்துக்க. சரி நான் பாத்து. ஏ பொண்ணு, இங்க வா. அவனையே அமுச்சு விட்ட காசு வாங்காம. தெரிஞ்சவனா? சொந்தக்காரனா? அப்புறம் அவன் கல்யாண நாளுக்காக குடிச்சிருக்கான். பாடுறா, அவன் கல்யாண நாளைக்கு அவனோட சந்தோஷத்துக்கு குடிச்சா உனக்கு என்ன? அவன் ஒன்னும் சந்தோஷத்துக்காக குடிக்கல, நம்மள மாதிரி. அஞ்சாறு மணி நேரமா தேடியும் கிடைக்கலனா அப்போ தூக்கிட்டான். சொன்னா கேளு, பசங்களை வர சொல்லலாம். சொன்னா கேளுடா. சொல்லுங்கய்யா. ஏய், அது என்னன்னு போய் பாரு. டேய், வண்டி எதுக்கு இங்க நிப்பாட்டின? டேய், நீ இன்னும் பாஸ்கரோட தான் சுத்திட்டு இருக்கியா? இந்நேரத்துல எங்கடா? இன்சூரன்ஸ் ஒழுங்கா இருக்கியா? இருக்கேன். சரி போ. ஒழுங்கா ஓடி. ஆமா, யார் அவன்? அவங்க அப்பா கொண்டுட்டு ஜெயில இருந்தான். ஜெயில் சவகாசம், அதான் அமுச்சு விட்ட. ஆமா, அவனை நான் விசாரிச்சேன்.
நீ எது கேக்குற? சும்மா அறிவை விரிச்சுக்கிறேன். நான் விரிக்கிற அறிவை தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி தாளம் வந்தது பாட்ட வச்சு ஊட்டி வளர்த்தவும் அன்பு தங்கச்சி தூக்கிட்டு வந்துட்டேன் இப்ப என்னாச்சு? வாடா வாடா வாடாங்கறல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ராஜா கதை சொல்லட்டா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவோட உயிரை ஒரு பெரிய கோட்டைக்குள்ள கொண்டு போய் பத்திரமா வச்சிட்டாராம். எப்படியாவது அந்த உயிரை எடுத்துடலான்னு போய் பார்த்தா பெரிய பூட்டா இருக்கான். உடைக்கவே முடியலையாம். சரி செவரையாவது ஏறி உள்ள போயிடலானா செவரு வழுவழுவழுன்னு வழுக்குதான். சரி எப்படியாவது தூக்கிடலான்னு பாதாள வழியில போய் பார்த்தா முதலையா கிடக்கான். என்னடா இந்த ராஜா உயிரை தூக்கவே முடியலன்னு டென்ஷனா இருந்துச்சான். ஆனா ஒரு நாள் ராஜா ஏதோ டென்ஷன்ல கோட்டைய பூட்டாம போயிட்டாரு. இப்ப அந்த உயிரை எடுத்துடலாம்ல. அப்புறம் என்ன ஆகும்? ராஜா உயிர் ஊஷல். புரியுதா? இப்ப ராஜா உயிர் எடுத்துடலாம்ல. எடுத்துட்டோம்ல. இப்ப அந்த ராஜாக்கு உயிர் வேணும்னா எப்படி நிக்கணும்? எப்படா நிக்கணும்? அவனுக்கு எல்லாரையுமே இங்க வச்சு கொளுத்தணும். டேய் சங்கர், எப்படியும் இந்த பொண்ணை எரிக்க தான் போறீங்க. அதுக்கு முன்னாடி டே கோபாலு ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுடா. மச்சான் ப்ளீஸ்ரா. டே நான் தான் ஃபஸ்ட்டு கையை வச்சா கொன்றும். என்னாச்சுன்னு சொன்னா இந்த கம்முனுடா. சைலண்ட். எங்க பசங்க உன்னை பந்து மாதிரி விளையாட போறானுங்க. அந்த விளையாட்டுல மட்டும் நீ எழுந்திருச்சு நின்னுட்டினா உன் தங்கச்சியை மட்டும் விட்டுறேன். பார்க்கலாமா? முடிச்சு விடுங்களா. சரி வா போலாம். போலீஸ் போலீஸா? அவங்க போனதுக்கு அப்புறம் போலாம். The person you are trying to reach is currently busy. என்னை இங்கே தான் தூக்கிட்டு வருவாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்?
தெரியும். பாஸ்கர் அண்ணா கால் பண்றாரு. கொடு. ஹலோ. டேய் என்ன கடா போனை பண்ணி வச்சே? சொல்லு. நான் என்ன சொன்னா நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? அந்த பொண்ணு வச்சு என்ன விளையாட்டு காட்டுறியா? எனக்கு வர வழி தெரியல, நான் அப்புறம் கால் பண்றேன். பை. கோயில செக்குன்னு தத்தடா. நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நானே வரேன். என்னவா? பணம் ரெடி ஆயிடுச்சான், வாங்கிட்டு போயிடலாம். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை. ஏ? சேஃப்டிக்கு தான். அவங்க கடைசி ஆனது சிம்பு பாட்டா தனுஷ் பாட்டா? இப்போ அது ரொம்ப முக்கியம். அவன் விட்டுட்டு போகலடா, திரும்ப வருவான். நைட்டுக்குள்ளார அவனை போடல, நாளைக்கு நம்ம செத்தோம். அந்த பீட்டருக்கு போன போடுறா. ஆமா, போலீஸ்கிட்ட மாட்டிடுவோன்னு நம்ம பயந்தோம். அவன் ஏன் போலீஸ் போற வரைக்கும் வெயிட் பண்ணான்? அப்போ அவனும் போலீஸை பார்த்து பயப்படுறான். என்னாச்சுனா? டேய் மைதில இல்லடா, ஏமாத்திட்டாடா. அவ்வளோதான் முடிஞ்சது. இவன் இதுக்கு மேலே எந்திரிக்க மாட்டான். அவன் தங்கச்சியை போட்டு சொல்லு. பரவாயில்லையே, எந்திரிச்சிட்டா. என் வேலைக்கு துரோகம் பண்ண முடியாதுண்ணா. அவன் தங்கச்சிய விட்டுருங்க. சரிப்பா பாடுறா. என்னடா கத்தி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு இது கூட சுத்தம் பண்ண தெரியாதா? இன்னையோட நம்ம சைலண்ட். டேய் மைதிலா மட்டும் இல்ல, போராடாட்டியும் யோ, பணம் வைக்க என்ன ரேஞ்சில் போயிட்டு இருக்கு? 5000 ரூபாய்லாம் கட்டுப்படி ஆகாது. நீ பேசாம பால் சாப்பிட்டு படு. ஓ, உனக்கு மட்டும் இப்படி தான் இப்படி தரன்னு மாட்டுதோ? அட்வான்ஸ் விசேஷன்னு சொன்னேன். என்னென்ன 1500 ரூபாய் தர, 2000 ரூபாய் தரத்துக்கு ஒருத்தருக்கு 2 பேர் வந்துட்டாங்கண்ணே. 2 பேருக்குலாம் இந்த அமௌண்ட் கட்டுப்படி ஆகுது. கொஞ்சம் பார்த்து கொடுண்ணே. போடா ஐயா, அண்ணே கொடுண்ணே. 2 பேருக்கு தெரியும். டபுள் கேம் ஆடாதண்ணே. ஆமா, பார்த்துக்கலாம்.
தானே போனோம். அது வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஸ்டெப்னி வச்சிருக்கும் போதே நினைச்சேன் 2 பேரா இருக்கும். உனக்கு பணம் வாங்க வேற ஆளே கிடைக்கலையா? அவன் தான் பணம் தரான்னு சொன்னான். இவனை எப்படி உனக்கு தெரியும்? ஜெயிலில் பழக்கம். வேலையா இவன் பணத்தை திருப்பி கொடுக்கணும். கொடுத்துடலாம். இருமல் அதிகமாக இருக்கு பாரு, டேப்லெட் வாங்கிடலாமா? ஒன்றும் வேண்டாம், நீ முதல்ல போ, எனக்கு பயமா இருக்கு. நாளை காலைல கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி இரும்பிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நான் பார்த்துக்கிறேன். இந்த டைம்ல கடை எங்க இருக்கும்? தெரிஞ்ச கடை ஒன்று இருக்கு. நான் கடைக்கு வந்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. கவி, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. முதலாளிக்கு விசுவாசமா இருந்திருக்கிறேன், அதனால தப்பிச்சேன். இனிமேல் என் கண்ணில் பற்றாத. போ. என் வேலைக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னா? ஹலோ, யார் பேசுறது? பைக் பாஸ்கரா? நீ இங்கே இரு, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரமா வந்து. ம். பாஸ்கரன், ரெண்டு போன் ஆஃப் பண்ணி வச்சு என்ன கிறுக்க நாக்கிட்டு இருக்கியா? அந்த பொண்ணுக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ற. உன்னை நம்பிதானே வந்தா, அவளை கொண்டு போய் விட உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? சொன்னா கேளு, நாசமா போயிரும். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வரேன். டேய், ஹலோ, சிக்கன நான் ரத்த போட்டுருவேன். பாஸ்கர் அண்ணா கால் பண்றாரு. கொடு. டேய், என்ன கிட்ட போனை பண்ணி வச்சே? சொல்லு. நான் என்ன சொன்னா நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? அந்த பொண்ணு வச்சு என்ன விளையாட்டு காட்டுறியா? எனக்கு வர வழி தெரியல, நான் அப்புறம் கால் பண்றேன். பை. கோயில செக்குன்னு சத்தடா. எங்க இருக்கேன்னு சொல்லு, நானே வரேன். என்னவா? பணம் ரெடி ஆயிடுச்சா? ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி. ஏன்? சேஃப்டி தான். நல்ல வேலை, கடையை சாத்திருப்பேன். அண்ணா அண்ணா, இருமலுக்கு மாத்திரை கொடு. எத்தனை வேலைக்கு வேணும்? 2 வேலைக்கு. ம். அப்படியே ஒரு தூக்க மாத்திரை கொடு. தூக்க மாத்திரையா?
என்ன இவ்வளோ மாத்திர? காலைலக்குள்ள சரியாகணும்ல, போடு. அண்ணே மணி கூப்பிட்றாருண்ணே. சொல்லு மணி, என்ன இந்நேரத்தில்? அண்ணே பாப்பா எதுவும் அழகு பார்மசி கிட்ட இப்போ வந்துச்சானே? ஏன் நீயே கேட்குற? அண்ணே அழகு பார்மசி பக்கத்தில் பாப்பா மாதிரியே இருந்துச்சு. மணி என்னம்மாப்பா, பாப்பா நாளை காலையில் பறிச்சுன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்குது. இப்போதான் டீ போட்டு கொடுத்துட்டு வந்தேன். இல்லை இல்லைண்ணே, சரக்குலாம் இல்லை. தாத்தாவெல்லாம் பார்க்கல, பாப்பாவை தான் பார்த்தேன். அழகு பார்மசி. டேய், பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அழகு பார்மசி சுற்றி ஒரு இடமிடாம தேட சொல்லு. ஹாய் ப்ரோ. ஹாய். ஹாய். ஹேய் மைதிலி, ஏன் அங்கேயே நின்ட்ட? உள்ளவா. அசத்திட்டீங்க ப்ரோ. ஹேய், ஏன் டென்ஷனாக இருக்க? ரிலாக்ஸ். ப்ரோ, ₹1 ஜாஸ்தியா இருக்கு. அது போனஸ். போனஸா? இது வரைக்கும் நீ கூட்டிட்டு வந்ததுலயே இதுதான் பெஸ்ட். சதீஷ், இவங்க ஏதோ தப்பா பேசுறாங்க. இப்போ எதுக்கு நீ பணம் வாங்குன? சொல்ற மைதிலி, எனக்கு என்னமோ இது சரியா படல. வா போலாம். எங்க போற? வா வா போலாம். உட்கார். நான் சொல்றேம்மா, இரு. இவங்கெல்லாம் பெரிய இடத்து பசங்க. இவங்க போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூப்பிட்டு வரதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் இல்லை. அதுக்கு தான் என்ன வச்சுருக்காங்க. பணம் தருவாங்க. நான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றி இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுருவேன். புரிஞ்சுதா மைதிலி? ஓகே ப்ரோ, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நான் போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்தேன். சதீஷ், கண்டுபிடிச்சிட்டேன். பிராங்க் தானே பண்ற. எனக்கு தெரியும் நீ பிராங்க் தான் பண்றேன்னு. பிராங்கா? என்னடி நீ இவ்ளோ தத்தியா இருக்க? எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. சதீஷ், சதீஷ், எனக்கு பயமா இருக்கு சதீஷ். போலாம் ப்ளீஸ். போலாம் சதீஷ், ப்ளீஸ் போலாம். உட்காருன்னு சொல்றேன்ல. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? அவங்க கூட 3-4 நாள் கோஆப்ரேட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வீட்டில் போய் நான் கூட்டு போன பையன் சரியில்லை அப்படின்னு நீயா சொன்னா அவங்களா வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவ்வளோதான். எப்போவாவது கூப்பிடுவாங்க, அப்போ மட்டும் வந்துட்டு போய். ஓகேவா? இவ இப்படி தான் ப்ரோ. எப்போ பார்த்தாலும் சும்மா நையின்னு டென்ஷன் பண்ணிட்டே இருப்பா. நீங்கள் பார்த்துக்க, நான் கிளம்புறேன். ஏன்டா இப்படி பண்றேன்? நான் உன்னை நம்பி தானே வந்தேன். சதீஷ் ப்ளீஸ், சதீஷ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சதீஷ், சதீஷ் ப்ளீஸ், சதீஷ், சதீஷ் என்னை விட்டு போகாத. சதீஷ், சதீஷ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சதீஷ் விட்டு போகாத. சதீஷ் ப்ளீஸ், சதீஷ் நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன். சதீஷ், சதீஷ் ப்ளீஸ், சதீஷ் என்னை விட்டு போகாத. சதீஷ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சதீஷ் என்னை கூட்டிட்டு போ. சதீஷ், சதீஷ். Cheers. ஏய், குடிக்காத நாசமா போயிடும் சொன்னல. ஏய், எனக்கு யாரும் இல்லடா. நான் ஒரு காலத்துல டவுனா இருந்தேன். குடிச்சிட்டே இருப்பேனே. என் பொண்டாட்டி கிட்ட டாக்டரு குடிக்காத, குடிச்சா குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாரா? அவன் கையை பிடிச்சி கெஞ்சினா, காலை பிடிச்சி கெஞ்சினா, கட்டி பிடிச்சி வாவா வாவா குடிக்காத வாவா அப்படின்னு கெஞ்சினா. எனக்கு தான் பிடிக்குமே, விட முடியலையே. ஆனா செல்வி, இவ்ளோ தூரம் கால்ல விழுந்து கெஞ்சறல்லடா.
நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? என் அப்பா எனக்கு வேற மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பா உன்னை ஏத்துக்க மாட்டாரு. என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ். சரி சரி சரி, தூக்கில தொங்கிட்ட சரி போயிட்டா போயிடா. ஆனா எனக்கு பிடிக்குமே, விட முடியலையே. ஆனா வேற ஆள் குடிச்சா விட மாட்டேன். பாத்தில எதிர்பார்த்த காப்பாத்திருக்கேன். செல்வியை காப்பாற்ற முடியலடா, செல்வியை காப்பாற்ற முடியல. என்னடா சொர்க்கம் குடிக்காதீங்கடா, நாசமா போயிருவீங்க. பாஸ்கரை விட்டுரு, அந்த பொண்ணை தொடாத. என்ன வேணா பண்ணிக்க. ஏய், கையை கட்டுறா. ஏய், கையை கட்டுறா. ரெண்டு கை சேர்த்து கட்டுறா. இனி நானே நினைச்சா அவுக்க முடியாது. போ. அடிச்சிங்கடா, இரு நீ அவன் திசை கூப்பிட்டு வரேன். பத்து வருஷமா பைத்தியமா இருந்த மட்டும் தான் தெரியும். பைத்தியம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு தெரியுமா? ஏய், உனக்கு 2 போட்டுருவேன், ஓடிடு. அதான் கட்ட ஊத்துட்டு அவனா அடிபட்டே சாவு. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் தான்டா பாஸ்கரை தொட முடியாது. அதான் ஆள் மேல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதோ பசங்க தான் பிடிவாதான் பிடிக்கிறானுங்க. வாழை தொங்க விட்டு
உன்னை நம்பி தான் அவளை விட்டுட்டு போகிறேன். ஒழுங்கா நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வை. இல்லை என்ன கெட்டவன் சொன்னியே, நீ நல்லவன் தானே? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. போயா. ஆமாயா, நான் கெட்ட பழக்கம் இருக்கவன் தான், ஆனால் கெட்டவன் கிடையாது. நான் உன்கிட்ட பேசுறது இன்னைக்கு தான் கடைசின்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு காலையில் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழலான் இருந்தேன். ஆனால் இது எதுவுமே நடக்க விடாமல் பண்ணிட்டான். எனக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுத்தா பரவாயில்ல, கொஞ்சோண்டு சந்தோஷத்தை கொடுத்துட்டு மொத்த நிம்மதியும் பிடிங்கிட்டான். கண்டிப்பா நீ சந்தோஷமா இருப்ப. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு தெரியாம வந்து பார்த்துட்டு போயிடுறேன். ஊசரியே நான் எடுத்துட்டு போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன மன்னிச்சிரு அக்ஷரா. ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாவது மறந்துடு. என்ன மறந்தாதான் நீ நிம்மதியா இருப்ப. நான் இவ்வளவு சொல்லி கேட்காம எதுக்குடா அவளை விட்டுட்டு கேட்டுட்டே இருக்கல. ஓய திறந்து சொல்ற. அப்பனை கொண்டு போட்டு எப்படிமா நீ நல்லா வாழ போற? சார் அவர் இறந்துட்டாரு. அங்க உட்காந்துருக்கவங்க தான் அவர் சொந்தக்காரங்க. அவர் திங்ஸை நீங்களே கொடுத்துருங்க. பையன் தூக்கிட்டு போற. நீங்க தான் அட்மிட் பண்ணதா? ஆமா. என்னாச்சு? லக்ஷ்மி நகர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹலோ அப்பா. அப்பா இல்லம்மா. அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? மனசு கேட்கலப்பா, அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எனக்கு அந்த பையனை பார்த்தா தப்பா தெரியுது. கீர்த்தனா தான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காப்பா. நீங்க அவகிட்ட பேசுங்கப்பா. அவளை கொண்டு போய் வீட்டிலே விட்டுறேன். அவங்க அப்ப உனக்கு சொன்னா புரியாதுடா. நான் நேரில் வந்து சொல்றேன். அப்பனை கொண்ட பாவமே இன்னும் என்ன துரத்திக்கிட்டு இருக்கு. இதில் அவளை கூட்டு போய் அவங்க அப்பனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா வேணாண்டா. எனக்கு எதுவுமே அமையாதாட்டு இருக்கு. ஏமையாது அவளை நினைச்சு பாரு. நீ எல்லாம் எப்படிடா இருப்ப? விட்டா சத்துருவாடா. நடந்தது சொன்னா புரிஞ்சுப்பா. நீ வா. நான் எப்படி நீ அவன் மூச்சில முழிப்பேன்? நான் வர காலையில் பேசிக்கலாம்டா. எல்லாம் சரியாயிடும்டா. வேணாடா விட்டு. டே வாடா, காலையில் பேசிக்கலாம். வா டே வாடா. விடுறா. வா.
போதடா. நல்லவனா திருந்தி வாழ தான் பணம் கேட்டேன். இங்க இருக்கிற ஒரு நல்லவன் கூட கொடுக்கல. அவன் செய்யற தொழில் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவன் தான் கொடுத்தான். வண்டியில இருக்கு, காலையில எடுத்து கொடுத்துரு. அவனை என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லிடு. டேய் டேய் ஏய் உன்னதானே வர சொன்னேன். இந்த நாய் எதுக்கு கூட்டிட்டு வந்த? உனக்காகத்தான் அம்மா. இந்த நாய் எதுக்கு கூட்டிட்டு வந்த? தம்பி நீ கீழே போய்யா. டேய் நீங்களும் கீழே போங்கடா. என்னம்மா சொன்ன? இந்த நாய் எதுக்கு கூட்டிட்டு வந்த? உனக்காக என்ன பண்ணிக்க தெரியுமா? அவன் தான் எல்லாம் நினைச்சேன். ஏன் குறுக்க வந்தாலும் உன்னை சுட்டு தள்ளிட்டு அவன் கூட வாழலான்னு இருந்த. ஆனா அவன் நீ சுட்டு இருந்தா நான் சந்தோஷமா செத்திருப்பேன். சின்ன வயசுல அம்மா தான் என்கிட்ட பேசும். அம்மாவுக்கு தான் நான் பேசுறது புரியும். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா உன்னையும் சித்தியையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அப்பா மேல இருந்த வெறுப்புல அவர்கிட்ட நான் பேசல. நான் ஊமைங்கிறதுனால என்கிட்ட யாருமே பேசல. என் அம்மாவும் இல்ல. அப்பதான் நீ தேவதை மாதிரி வந்த. நீ என்கிட்ட பேசுன, நான் திருப்பி பேசுனேன். உனக்கு புரிஞ்சது. அப்பவே நான் உன்னை என் அம்மாவா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீ உங்க அம்மா பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்ட. என்ன வேணா நினைச்சுக்கோ, எப்படி வேணா எடுத்துக்கோ. என்னால உன்னை வெறுக்க முடியாது. ஏன்னா என் அம்மா நீ. டேய் ஏதாவது துணி எடுத்துட்டு வா. இதை பாக்குறேன். அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாரு. அண்ணா சதீஷ்ண்ணா.
இந்த நிமிஷம் துணி வச்ச சாவான். வண்டிடுறா வாங்க. எவ்வளவு பொண்ணுகளை நாசம் பண்ணியிருக்கான். உன்னை வேற நம்ப வச்சு கழுத்தறுத்து இருக்கான். இவனை மன்னிக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சாகும்போது ஒருத்தருக்கு கொடுக்கிற மன்னிப்பு தான் மிகப்பெரிய தண்டனை. அதை நான் அவனுக்கு தந்துட்டேன். கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருக்கா? இல்லாத கெட்ட பழக்கம் இல்ல உனக்கு. என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து பொண்ணு கேப்பா? என் பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா. நீ எங்கடா போன? கேக்குறல்ல எங்க போன? உனக்காக தானே அவ காத்துக்கிட்டு இருக்கா. உனக்கு என்ன வேணாம்? பிள்ளைக்கு சந்தோஷம் தானே முக்கியம். ஆமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ எந்த தப்பு பண்ணிடாத, புரியுதா? ஆமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இவருக்கு என்னாச்சு? அக்ஷரா எங்க? கல்யாணம் ஆயிடுச்சா? உன்னதான்டா கேக்குறேன். அக்ஷரா எங்கடா? என்ன நடந்துச்சு சொல்லி சொல்றா. அக்ஷர் செத்து போயிட்டான். இந்தா. என்னடா இது? புடி. இதில் 5 லட்ச ரூபா பணம் இருக்கு. பின் நம்பரும் அதுலேயே இருக்கு. அவரை நல்லா பார்த்துக்க. ஏ மறுபடியும் அண்ணா, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல அப்பா போகுதுடா. அண்ணே, ஹாஸ்பிட்டல் கூட்டு போன.
20 வருஷம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவன் எனக்கு தெரியாதா?